ரங்க ரங்க ரங்கநாதா இது சொந்தம். நல்ல ஹஸ்பண்ட் நல்ல குழந்தைங்க அமையறதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதை எதுக்காக அனாவசியமா உதறி தள்ளிட்டு இருக்கீங்க? வாழ்க்கையில வைராகியம் தேவையில்லை, வீம்பு தேவையில்லைன்னு யாரோ சொன்னத எப்பவோ படிச்சிருக்கேன். அது இப்போ ஞாபகத்துக்கு வருது. நீங்க உங்க ஹஸ்பண்டையும் பசங்களையும் பிரிஞ்சு வாழ்றத வைராகியம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது எனக்கு வீம்பா தான் தெரியுது. உங்க ஹஸ்பண்டும் சரி அந்த பொண்ணும் சரி அவங்கள பத்தி சொன்னது பொய்ன்னு தான் என் மனசுக்கு படுது. ஏன்னா அவங்கள பார்த்தா அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிறவங்களா எனக்கு தோணவே இல்லை. நீங்க கோவப்படணும், அதுக்கப்புறம் யோசிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி ஒரு பிரம்மாஸ்திரத்தை தூக்கி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆன்ட்டி, இதுவரைக்கும் நீங்க வேண்டிய அளவுக்கு நிறைய கோவப்பட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் உட்காந்து யோசிங்க. யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. நான் கீழே வெயிட் பண்றேன். ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு என்னை கூப்பிடுங்க ஆண்டி. கமலி, ஆண்டி சொல்லுங்க. கமலி, அவரை பார்க்கலாம். அவரையா? யார? அதான் உங்க அங்கிள். அங்கிளா? லாயர் அங்கிளா? என்ன கமலி, ஷோ, என்ன பத்தி பேச அடிபடுது? இல்ல அங்கிள், ஆன்ட்டி யாரையோ அங்கிள போய் பார்க்கணும்னு சொன்னாங்க. அதான் லாயர் அங்கிளையான்னு கேட்டேன். ஓ அப்படியா? என்ன விஷயம் வரலட்சுமி? ஐயோ, அது ஒண்ணும் இல்ல. புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. நான் சொன்னது என் ஹஸ்பண்ட. ஓ, அந்த அங்கிளையா? என்னாட்டி மறுபடியும் டிஷுமா? இல்ல, நான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். வாரே வா, சூப்பர் ஆண்டி. அம்மா வரலட்சுமி, நீ இந்த முடிவு எடுக்கணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்ப வாங்க சார், சரிம்மா, நம்ம போலாம். ஆமா போலாம். நான் வந்த அன்னைக்கு இந்த வீடு எவ்வளோ கலகலப்பா இருந்துச்சு. இப்ப அந்த கலகலப்பு, சந்தோஷம் இதெல்லாம் எங்கன்னு காணாம போச்சு. இதுக்கு நான் காரணமாயிட்டேன்னு
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பூஜா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. மறுபடியும் அதே நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. இல்லைண்ணே, எனக்கு ஒன்று தோணுது. அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். என்ன பூஜா? நான் வேணா அண்ணிய பார்த்து என்னை பத்தின எல்லா விவரத்தையும் சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமா? வேணா பூஜா. ஏன்னா? மன்னிக்கிறதும் மன்னிப்பு கேட்கறதும் ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இந்த பெரிய விஷயம்லாம் வரலட்சுமிக்கு புரியாது. உன்னை அவமானப்படுத்தி வெளியே அமிச்சிருவா. இல்லைண்ணே, அவங்க இந்நேரத்துக்குள்ள நிறைய யோசிச்சிருப்பாங்க. இப்ப நான் போய் உண்மையை சொன்னா புரிஞ்சுப்பாங்க. அவங்க உங்களை நிச்சயமா ஏத்துப்பாங்க. நீ அவளை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. அவ ஒரு அலாதி கேரக்டர். அப்படிப்பட்ட ஒருத்தி இந்த உலகத்தை நீ எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. அண்ணே, உங்களை நான் மறுத்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. எவ்வளவு அரகன்ட் கேரக்டரா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். அப்படி ஒரு பாயிண்ட்ல தான் இப்ப அண்ணி இருக்காங்க. நான் போய் பேசினா நிச்சயமா அவங்க மனசு உருகி போயிடுவாங்க. நான் போறேன்னு போய் பேசி பாக்குறேன். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல பூஜா. பூஜா, நீ பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் வாசல்ல நின்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்னை அப்படியே உறைய வச்சிருச்சு. உறைய வச்ச அடுத்த நிமிஷமே உருகவும் வச்சிருச்சு. நீ சொன்ன மாதிரி நிச்சயமா இது மெல்டிங் பாயிண்ட் தான். ப்ளீஸ்ண்ணா, என்ன மன்னிச்சிருங்கண்ணா, என்ன மன்னிச்சிருங்கோ. எப்பேற்பட்ட மனுஷன் நீங்க. உங்களை நான் ரொம்ப 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 தப்பா நினைச்சிட்டேன். என்ன நீங்க மன்னிப்பேலானா? என்ன வரும்? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் உன்ன மாதிரி தான் நான் பிஹேவ் பண்ணியிருப்பேன். ஆமா வரு, நீ இங்க வந்து இன்னும் கோவப்பட்டப்போ பதிலுக்கு எனக்கும் கோவம் தான் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் உன் கோவத்துல இருந்த அன்பு பாசம் எல்லாமே எனக்கு புரிய வந்தது. அது புரிய வச்சதே பூஜா தான். எனக்கும் அதை புரிய வச்சது இதோ இங்க நின்னுட்டு இருக்காளே இந்த கமலி தான். எங்க குடும்பமே உங்க ரெண்டு பேருக்கும் கடமைப்பட்டிருக்கோம். இல்ல பரவாயில்ல ஆண்டி. ஆமா, இந்த உதவிக்கு தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லி உங்க ரெண்டு பேரையும் ஒதுக்கிட முடியாது. என்ன ஆண்டி, அப்ப நீங்க எங்களை உங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களா நினைக்கலையா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. நீயும் பூஜாவும் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். என்னன்னா நான் சொல்றது? ரொம்ப கரெக்டா சொன்னவர். ஆமா, கமலியும் அவங்க ஃபேமிலி உனக்கு எப்படி பழக்கம்? அது ஒரு பெரிய கதை. ரங்க ரங்க ரங்கநாதா, ரங்க ரங்க ரங்கநாதா. சுருக்கமா சொல்லணும்னா ஜெயில எனக்கு உதவியா இருந்தது கமலியோட அம்மா தான். இவளோட ஃபேமிலி லாயர். அவர் மூலமா தான் கமலி அம்மா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக வச்சு என்னை வெளியே வர வச்சாங்க. அவங்க வீட்டுல தங்கவும் எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அவங்க ஜெயிலே இறந்துட்டாங்க. இப்போ கமலி என் பொறுப்புல தான் இருக்கா. ஆமா, பூஜா யாரு? இவ எப்படி இங்க வந்து சேர்ந்தா? இவள தற்கொலை பண்ணிக்க போன பொண்ணு பூஜா. அவளை காப்பாத்தே நான் கூட்டிட்டு வந்தேன். இந்த ஆத்துல எனக்கு ஒரு அன்பு தங்கையா இருந்துட்டு இருக்க. அவ்வளவுதான் தெரியும். மற்றபடி பூஜா யாரு, எதுக்காக தற்கொலை பண்ணிக்க போனான்னு அது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி? ஆமா அண்ணி, இது வரைக்கும் நான் என்னை பத்தி அண்ணன்கிட்ட எதுவும் சொன்னதில்ல. அண்ணனும் என்னை கம்பல் பண்ணி எதுவும் கேட்டதில்ல.
எல்லாருக்கும் வர மாதிரி காதல்ன்ற ஒரு விஷயம் என் வாழ்க்கையிலயும் வந்துச்சு. 2 பேரும் அவ்வளோ அழகா காதலிச்சோம். ஆனா காதலை தாண்டி குடும்பம் கல்யாணம்னு அடுத்த கட்டம் வரும்போது பிரியறது தான் பெட்டர்னு தோணுச்சு. மனசு விட்டு பேசி கைகுலுக்கி பிரிஞ்சிட்டோம். அப்புறம் என் பேரண்ட்ஸோட ஆசைப்படி நான் சிவான்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பசுந்தோல் போத்தின புலிய கேள்விப்பட்டிருக்கோம். இவன் பசுந்தோல் போத்தின புலிகள் சரணாலயம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விலங்கு புத்தி, மிருக குணம். என் விஷயம் எல்லாம் தெரிஞ்சு சிரிச்சுக்கிட்டு என்ன சீரழிக்க பார்த்தான். ஆனா அவன் என்ன கடுப்பேத்துறதுக்காக இன்னொருத்தைய கொண்டு வந்து வச்சான். அந்த நிமிஷம் எதுக்கு வாணும்னு தோணிதான் நான் தற்கொலை முயற்சிக்கு போனேன். நான் யாரை காதலிச்சு பிரிஞ்சனோ அவங்க அப்பாவே என்னை காப்பாத்திட்டாரு. அங்கிருந்து தப்பிச்சு நான் தற்கொலை முயற்சிக்கு போனப்பதான் அண்ணன் என்னை காப்பாத்தி வாழ்க்கையோட நல்ல விஷயங்களை எனக்கு புரிய வச்சாரு. இதுதான் நான் இந்த குடும்பத்துக்கு வந்து சேர்ந்த கதை. ஓகே, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாச்சு. மம்மி, நீ எங்களை கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் ஒண்ணு இருக்கு. என்னடா அது? அது சஸ்பென்ஸ். டேய், வாடா. டேய் பரத், சரத், என்னன்னே தெரியலையே. என்னடா அது? டைவர்ஸ் நோட்டீஸ். மம்மி, நீ இனி எங்க கூட தான். அங்கிள், மம்மி இந்த டைவர்ஸ் நோட்டீஸ உங்களை வச்சுதானே அனுப்புனாங்க. அதனால நீங்களே உங்க கையால இதை கிழிச்சு போட்டுருங்க. பரத், என்னடா அது? சாரி சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, இதுதான் சரியான விஷயம். திஸ் இஸ் a வெரி குட் டிசிஷன். இதே போல சந்தோஷமா நீங்க எப்பவும் இருக்கணும். தேங்க்யூ சார். வரலட்சுமி அக்காவையும் ஒன்று சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமே அவங்க லைஃப்ல எந்த பிரச்சனையும் பிரிவும் வந்துடக்கூடாது. நந்தினி, அப்பா என்னத்தை இப்படி சுக்குநூறா கிழிச்சுட்டு இருக்க? அப்பா இது வேண்டாத பேப்பர்ஸ்பா. குப்பை தொட்டிக்கு போக வேண்டியது, தேவையில்லாம பீரவா அடிச்சிட்டு இருக்கு. அதான் அப்பா, குப்பைய அது இருக்க வேண்டிய இடத்துல போட்டாச்சு. அப்பா நீங்க வாங்கப்பா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி வா. சித்தி, உங்களை சித்தின்னு கூப்பிடலாம்ல? இங்க வா. இனிமே உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா உங்க அம்மா என் விருப்பத்துல என்னைக்குமே தலையிட மாட்டாங்க. அவங்கள நினைச்சு நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் உன்னோட அம்மாவை பார்க்கணும். அம்மாவை பார்க்கணுமா? என்ன மஞ்சு சொல்ற? நான் பேசணும். என்ன பேச போற? அதை எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லணும்? நான் இப்பவே அவங்கள பார்க்கணும். எப்படி பார்க்க முடியும்? ஒரு நாள் நானே உங்களை அம்மா பார்க்க கூட்டிட்டு போறேன். இல்ல விசா, இன்னைக்கே பார்க்கணும். என்ன சித்தி நீங்க இப்போ உங்க உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல? எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை,
மனசுக்கு தான் பிரச்சனை. அது சரி பண்ணதான் நான் உங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்றேன். அடம் பிடிக்காத மஞ்சு. டாக்டர் இன்னைக்கே உன்னை டிஸ்சார்ஜ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்க. அப்பா டாக்டர், பாருங்க டாக்டர், இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி தேவையில்லாம அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அவங்க ஹெல்த்தியா ஃபீல் பண்ணாங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகி போக வேண்டியதான். என்ன டாக்டர் நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நல்லா மூச்சு விடுங்க, லேசா மூச்சு விடுங்க. She is perfectly all right. Thank you doctor. Thank you so much. மஞ்சு, எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். சக்கும் ரொம்ப பாவம் தான், சரியா? சித்தி வாங்க. ரங்க ரங்க ரங்கநாதா, ரங்க ரங்க ரங்கநாதா. என்ன வேணும் உனக்கு? அதான் எல்லாத்தையும் எடுத்துட்டியே, இனி எதுக்காக என்ன தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இல்லக்கா, சாரி. உங்களை நான் அக்கான்னு கூப்பிட்டாதான் உங்களுக்கு பிடிக்காது. சாரிங்க. நான் இப்போ பிரச்சனை பண்றதுக்காக இங்க வரல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நான் வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தப்பதான் என் வாழ்க்கைக்குள்ள சாரதி வந்தாரு. அவரை நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன அறியாமையே நடந்துருச்சு. இருந்தாலும் அது தப்புதான். ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தைக்கு அப்பா இருக்கிற ஒருத்தரை நான் காதலிச்சது ரொம்ப பெரிய தப்புதான். ஆனா இதெல்லாம் அப்ப எனக்கு புரியல. அப்ப என் காதல் மட்டும்தான் உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, சரியா தெரிஞ்சது. அத நான் தப்புன்னு உணர்ந்திருந்தா சத்தியமா நான் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கவே மாட்டேன். என்ன பண்றது, வாழ்ந்துட்டேன். வேண்டிய அளவுக்கு நிறைய பிரச்சனை பண்ணி உங்க சந்தோஷத்தை, சாரதியோட நிம்மதிய கெடுத்துட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் சாரதிதான் என்னோட லைஃப்னு நினைச்சதுதான். சாரதி மேல நான் உயிரா இருந்ததுதான். சாரதிய தவிர என் லைஃப்ல வேற ஹோல்டே கிடையாது. அதனாலதான் என்னால சாரதிய விட முடியல. இந்த நேரத்துலதான் நான் கன்சீவ் ஆனேன். என் வாழ்க்கையே அந்த குழந்தைதான் நான் நினைக்க ஆரம்பிச்சேன். அந்த குழந்தைய நினைச்சு எத்தனையோ கனவுகள் கண்டேன். ஆனா அதெல்லாம் இப்ப கலைஞ்சு போச்சு. எஸ், கலைஞ்சு போச்சு. எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய
பெரிய இடி, இவ்ளோ பெரிய தண்டனை. அப்படின்னா யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு யோசிக்கிறப்போ எனக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வந்தது நீங்கதான், உங்களோட முகம்தான். உங்க வாழ்க்கையை கெடுத்த எனக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு எனக்கு அப்பதான் தோணுச்சு. தோணுன அந்த நிமிஷமே நான் தீர்மானம் பண்ணிட்டேன். இனிமே உங்க வாழ்க்கையில நான் இடைஞ்சல இருக்க மாட்டேன். நான் போறேன். சாரதியை விட்டு, உங்களை விட்டு, இந்த ஊரை விட்டு நான் எங்கேயோ போறேன். எங்கேயாவது கண் காணாத ஊருக்கா போய் சாரதிய நினைச்சுக்கிட்டேன் வாழ்க்கைய ஓட்டி ஒரு நாள் செத்து போயிடுறேன். நான் பண்ணதுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஒரு கனவா, ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. நான் வரேன். இல்ல போறேன். எங்கடி போற? நீ இப்படி போறது உனக்கு மட்டும் தண்டனை இல்ல, எனக்கும் தான். நான் இவரை கல்யாணம் பண்ணிட்டது தவிர வேற எந்த பாவமும் பண்ணல. அதே மாதிரி நீ இவரை காதலிச்சது தவிர வேற எந்த பாவமும் பண்ணலடி. அப்புறம் உனக்கு மட்டும் எதுக்காகடி பிரிவு நின்ற இவ்வளவு பெரிய தண்டனை? அழக்கூடாது. நீ கண்காணாத ஊருக்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம். உனக்கு நான் இருக்கேன். உள்ளவா. ஐயோ, அழக்கூடாது. இனிமே நம்ம வாழ்க்கையில அழுகியே இருக்க கூடாது. வா வா, உள்ளவா. வாங்க. நோ 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 நோ, எனக்கு காரணம் தேவையில்லை, காரியம் நடக்கணும், அதான் தேவை. காரியத்தை முடிக்காம காரணத்தை வந்து சொல்லிட்டு இருக்காத. இது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு எனக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு சேட்டு. என்ன பண்றது? நானும் தேடி தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். நீ கேட்குற மாதிரி இடம் அமைய மாட்டேங்குதே. அது எப்படி அமையாம போவோம்? இவ்வளோ பெரிய ஸ்ரீரங்கத்துல நான் தேடுற மாதிரி இடம் இல்லவே இல்லையா? இருக்கு சேட்டு. ஆனா சம்பந்தப்பட்ட பார்ட்டிக்கு விற்கிறதுக்கு விருப்பம் இருக்கணும்ல. பணத்தை காட்டினா எல்லாருக்கும் விருப்பம் வரியா? நீ இடத்த காட்டு, நான் பணத்தை காட்டுறேன். சேட்டு, இது மும்பை இல்ல, தமிழ்நாடு. அதுலயும் ஸ்ரீரங்கம். ஒட்டி பணத்தை பார்த்து பல்ல காட்டுறவன்லாம் இங்க எவனும் கிடையாது. நீ எல்லாத்தையும் பிசினஸா பாக்குற ஆளு. ஆனா ஜனங்க எல்லாத்தையும் சென்டிமெண்டா, அட்டாச்மெண்டா பாக்குறாங்க. யோ யோ, போதும் போதும். வர்ற அச்சய திதிக்குள்ள லால் ஜுவல்லரிங்கிற என் ஜுவல்லரி பில்டிங் இந்த ஸ்ரீரங்கத்துல கம்பீரமா நிக்கணும். சரி சேட்டு, ஒரு மாசம் அவகாசம் கொடுங்க, பாப்போம். இன்னொரு மாசமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இன்னும் 2 நாள்ல வேலை முடியணும். சட்டுன்னு யோசி. ஒரு நல்ல இடமை போய் சொல்லியா? ஐயோ, புரிஞ்சிக்காம பேசுறே சேட்டு. நல்ல இடம் 1000 சொல்லுவேன், அது பிரச்சனை இல்ல. அப்ப சொல்லு. கோயில் பக்கத்திலேயே சன்னதி தெருவுல ரங்கவிலாசன்னு ஒரு வீடு இருக்கு. அந்த இடம் அருமையான இடம். அந்த இடத்துல உன் ஜுவல்லரி வந்தா பிசினஸ் சூப்பரா நடக்கும். அப்ப அந்த இடத்தையே எவ்வளவு பேசுவோம்? அங்கதான் பிரச்சனை. அந்த ரங்கவிலாச வேதபிரான்னு ஒரு கோயில் பட்டாச்சாரியார் வச்சிருக்காரு. அவரு தான் வீட்டையும் கோயிலாவே நினைச்சிட்டு இருக்காரு.
கண்டிப்பா அந்த மனுஷன் வீட்டை விலைக்கெல்லாம் தர மாட்டார். நீ அந்த வேத புராண என்கிட்ட காட்டு. அதுக்கப்புறம் அந்த ரங்கவிலாச நான் பாத்துக்கிறேன். வாயா போலாம்.